இவங்க 2 பேரும் போய் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. கியாப்பே வந்து கேட்குறாரு, என்னையா கல்யாணம்னு சொன்ன மணமகனுக்கு 2 பக்கம் வந்து பெண் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. சூப்பராட்டி உனக்கு அங்கேருந்து இங்கே ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கான், தங்குறதுக்கு இடம் சாப்பாடெல்லாம் போட்டு கொடுக்குறான். அவன் பையன் ஒரு கல்யாணம் பண்ணா இல்லையா, 2 பொண்ணை கல்யாணம் பண்ணா இல்லையா, பண்ணி வையா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அதட்டி மிரட்டி ஐயா வந்து அதை இது பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கே இதே மாதிரி இன்னொரு கல்யாணம் நடக்குது. சரிங்க, ஒரு மனிதர் வந்து ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு நீங்க வந்து ஒரு பையனுக்கு 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிச்சுட்டு அவர் பெண் விடுதலை பேசுறாரு. இப்போ உங்க அண்ணன் வந்து பெரியாரிய மேடைகளை உட்காந்து பேசிக்கிட்டு இல்லையா, ராமசாமியார் புகழ் பரப்பு இல்லையா, பரப்பினார்ல, இன்னைக்கு மாறலாருல்ல. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து அன்றைக்கு இப்ப இவே ராமசாமி நாயக்கரா இருந்தப்போ அவர்கிட்ட இந்த அடிப்படைவாத சிந்தனைகளோ அல்லது இந்த மனநிலை இருந்தது. பின்னாடி படிப்படியா அவர் வந்து மாறுறாருல. நீங்க வந்து பின்னாடி வந்த காலத்தெல்லாம் மறந்துட்டு பழசு அவர் சொன்னதையே வந்து பேசிட்டு இருக்கீங்களா? ரொம்ப சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரி. 1928 ஒரு பையனுக்கு 2 கல்யாணம் பண்ணி வச்சாரு, 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி ஒரு புதிய உச்சத்துக்கு போயிட்டார். 1949 அவரே 72 வயசு ஆள், 72 வயசு உள்ள மனுஷன் 20-25 வயசு இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டாருண்ணே. சரி, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது ஒரு குற்றச்சாட்டாங்க. அண்ணாத்துல என்ன சொல்றாப்ல, எதுக்கு நான் அவர் கல்யாணம் பண்ணாரு? ரெண்டு பேருடைய தனிப்பட்ட விருப்பம்ங்க. அது அவங்க அதை வந்து அன்னைக்கு அண்ணாதுரை கருணாநிதி பேசினாங்கிறது அன்றைய தேவை இருந்தது, பேசினாங்க. நீங்க இன்னைக்கு பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? அன்னைக்கு அவர் உயிரோட காப்பாத்துவதற்கு நீங்க சொல்லுங்களேன், தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு 72 வயதுல ஒரு மனிதன் ஒரு சின்ன பிள்ளைய வந்து கல்யாணம் பண்றான் அப்படின்னா அவரை எப்படிங்க நீங்க தலைவரா சொல்ல முடியும்? மனுஷனா எப்படி சொல்ல முடியும்? நம்ம எப்படி உங்களுக்கு சத்து வந்துச்சு? ஈரோட்டில் வெங்காய மண்டி வச்சிருந்தீங்க, சரிதான். வெங்காய மண்டி வச்சிருக்கிற உங்களுக்கு எப்படி பல கோடியில் சொத்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கூட சொன்னாங்க 125 கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தாப்ல பெரியார் வந்து இறக்கும் போது அப்படின்னு சொல்றாப்ல. 125 கோடி ரூபாய் சொத்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்போ ஒரு மேடையில் போய் பேசுறாரு, மேடையில் அவர் பேசிட்டு இருக்கும்போது தெராசு வைப்பாங்க, தெராசு வச்சிருப்பாங்க. இவர் பேசி முடிச்ச உடனே தெராசோட ஒரு தட்டில் இவர் போய் உட்காந்துக்குவாரு, மற்றொரு தட்டில் என்ன வச்சிருப்பாங்க? ஆடு மாடு கொடுப்பாங்க, மக்கள் தானியம் கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, வீரமணிக்கெல்லாம் இடைக்கு இடம் தங்கம் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து மக்கள் கிட்ட இருந்து கூட பாத்துருக்கேன் நினைக்கிறேன். வந்து இந்த ஷாரட் வண்டியில உட்கார வச்சு கூட்டு போனது மன்னர் பரம்பரை இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கண்ணே, இப்படி எல்லாம் பண்றாங்க. மக்கள் கிட்ட இருந்து வந்த பணம். நீங்க தமிழர் தந்தைன்னு சொல்றீங்கல்ல, தந்தை இறந்துட்டாரு, அப்ப சொத்து தமிழர்களுக்கு தானே வரணும். திராவிட கழக அறக்கட்டளையினுடைய சொத்துக்கள் அரசுடைமை ஆக்கப்படும் சொல்லுங்க, நாங்க பெரியாரை பத்தி பேசுறதை நிப்பாட்டிடுவாங்க.